இருமுடி கட்டி போறது. பண்டாரா என்ற யானை நடனம் கோண்டாவில் இழத்து சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய யானை வரும். யானையில தான் இந்த ஐயப்ப யாழ்ப்பாணத்துக்குள்ள மனிதர்களை தெய்வமாக்குகிற சுனாமி அடிக்கின்ற காலத்திலே இருந்து நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கு வரக்கூடிய இந்த பாதையை பார்க்குறீங்க. இப்போ நாங்கள் நல்லூர் கிட்ட தான் நிற்கிறோம். ஏன் இங்கே வந்து நாங்கள் இன்றைய நாள் அப்படின்னு சொன்னால் வந்து ஐயப்பன் விரதம் மிக சிறப்பாக எல்லா இடத்துலையுமே நடந்து கொண்டிருக்கு. அன்றைக்கு வந்து திருவிழாவினுடைய தேர் எல்லாமே காட்டியிருப்பேன். இன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இருமுடி கட்டி போகிறது. குறிப்பாக வந்து இங்கே விரதம் பிடிக்கக்கூடிய எல்லாருமே வந்து சபரிமலைக்கு போவினம், ஐயப்பனை தேடி அங்கே நெய் எல்லாம் கொண்டு தேங்காய்க்குள்ளே வச்சு இப்படியான விஷயம். அப்படி போக முடியாதவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த விரதத்தை பிடிச்சதுக்கு பிறகு இந்த கோண்டாவில் ஐயப்பன் கோயிலுக்கு தானே அவையனுடைய ஏற்பாட்டில் வந்து இந்த நல்லூருக்கு முன்னால் மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்து யாழ் நகர் பூராக பவனி வந்து அதுக்கு பிறகு கோண்டாவிலுக்கு போய் அந்த நெய் அபிஷேகம் செய்து அந்த விரதத்தினுடைய பலனை நிறைவு செய்வதுதான் இந்த இருமுடி கட்டி போகிறது அப்படின்ற ஒரு விடயம். யானை வரும். யானையில் தான் இந்த ஐயப்பனை கொண்டு வர இவர்கள் எல்லாம் இந்த பாதையால் நடந்து போவினம். மனிதர்களை தெய்வமாக்குகிற ஒரு விரதம்னு சொன்னால் அது ஐயப்ப விரதம் தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த விரதத்தினுடைய இந்த இருமுடி கட்டி போகிற அந்த விஷயம் சம்பந்தமாக தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். கேட்போம் என்ன ஏன் இப்படி நடக்கிறது, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே கேட்கலாம். நல்லூரும் நல்லாவே இருக்குது. சரி, நாங்கள் தொடர்ந்து இதனுடைய ஏற்பாட்டு பணிகள் இந்த முன்னுக்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த ஐயப்பன் போகக்கூடிய அந்த வாகன ஊர்தி எல்லாமே தயாராக இருக்கிறது மிக சிறப்பாக. அதே மாதிரி தான் இந்த பாட்டுக்கு இருக்கிற அந்த அதிர்வு என்னென்று சொல்லவே முடியாது. என்ன சொன்னால் தொடர்ந்து நான் காட்டுவேன் பாருங்கள். உள்ளுக்கு போன வருஷம் நான் பார்த்துறேன், போன வருஷம் பார்த்துருப்பீங்க. அந்த உள்ளுக்கு பாட்டு எல்லாம் படித்து அதுக்கு பிறகு அந்த வர எல்லாருமே ஆட்டம் போடுவினம். அப்படி அந்த உணர்வு ரீதியான ஒரு விஷயம், மத நம்பிக்கைகள் நிறையவே இதனோடு சேர்ந்து இருக்கிறது. இந்த விடயத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். யாரும் இப்போ தான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஃபாலோ செய்துட்டு பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் பதிவிடக்கூடிய காணொலியெல்லாம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் திருப்பி அமர்த்தினா வந்து அது அன்சப்ஸ்கிரைபாக போயிடும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி செய்யாதாக்கள் திருப்பி செஞ்சு கொள்ளுங்கள். ஏற்பாட்டு பணிகள் இந்த விஷயமெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. காவல்துறை இது யாழ் நகர் பூராக போய் வர்றபடியாக அவர்களுடைய அந்த விஷயத்தோட இந்த உள்ளுக்கு வழிபாடு எல்லாம் நடக்கிற சமகாலத்தில் வந்து ஏராளமானவர்கள் குடும்பத்தோட வந்து இந்த விரதம் படிக்கக்கூடிய அகல் அவனுடைய குடும்பம் சார்ந்தவை எல்லாருமே இருக்கணும். இந்த விடியவை வந்து பூசை எல்லாம் ஆரம்பமாகி நடைபெற்று அதுக்கு பிறகு வந்து இங்கேயே சாப்பாடு கொடுத்து பிறகுதான் இந்த நகர் வலம் வருவார்கள். இந்த இருமுடி கட்டி போகிறது உள்ளுக்கு வந்து வழிபாடுகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. கருப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஐயப்பன் விரதத்தில் அதிகமாக பார்க்கலாம். இந்த விரதம் பிடிக்கக்கூடிய எல்லாருமே இப்படியான உடையோடு தான் அதிகம் இருப்பினும் வழிபாட்டை பொறுத்தவரை இந்த பக்தி பரவசம் அப்படின்றது இந்த அதிர்வெண் இப்படியான விஷயங்கள்லாம் அறிவியல் சொன்னாலும் சமயம் சொல்லும். இந்த சமயம் மிக கூட இருக்கிறார்கள் வந்து இப்படியான இடத்துல கலையாடிவினம் அவர்கள் வந்து தங்களை அடை கொள்ள முடியாத அளவுக்கு அந்த தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும் இப்படியான விஷயம் எல்லாம் சொல்லப்படும். அது போன்றவர்கள் தான் உள்ளுக்கே வந்து இந்த ஐயப்பனுடைய பாடல்கள் எழுதப்படுவது விரதத்தில் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து யோசிச்சு கொண்டிருந்தால் அது போன்ற விடயங்கள் நடக்கும் அப்படின்ற வந்து சில விஷயங்கள் சொல்லப்படுறது. அது மாதிரியான ஒரு விடயம் தான் இந்த ஐயப்ப வழிபாடு சக்தி வாய்ந்தது அல்லது வந்து கஷ்டமான விரதங்களில் இது முக்கியமானது அப்படின்றத வந்து நிறைய இடங்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம். அப்படிப்பட்டக்கூடிய ஒரு சிறப்பான விரதமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில தான் இவர்கள் எல்லாமே தங்களுடைய வழிபாடுகளை ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு செய்வார்கள். இவர்களுடைய வழிபாடு என்பது இப்போது இவ்விதமாக இந்த இடத்துல நிகழ்ந்து கொண்டிருக்குது. பாடல்கள், அந்த வழிபாடு சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தான். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையினுடைய பால்பட்டதான் இப்படியான வழிபாடுகள் என்றதுல வந்து யாருக்குமே மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது. இலங்கை யாழ்ப்பாணம் கோண்டாவில் இழத்து சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய வருடந்தோறும் நடைபெறுகின்ற இந்த மகரஜோதி மண்டல பூஜை பெருவிழாவில் இன்றைய தினம் மண்டல பூஜை. இந்த மண்டல பூஜை ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நல்லூர் கந்தசாமி ஆலய முன்றலில் இருக்கின்ற நடராஜா பரமேஸ்வரி மண்டபத்திலே இருந்து பக்தர்கள் குடைசூழ இருமுடி கட்டி பாத யாத்திரையாக யானை மேல் ஐயப்பன் அமர்ந்து வர பக்தர்கள் பின்னாடி பாத யாத்திரையாகவும் இருமுடியோடு நடந்து வருகின்ற ஒரு மாபெரும் விழாவாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த இருமுடி 41 நாள், 45 நாள், 48 நாட்கள் விரதம் இருந்து எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை, துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று சொல்லி நெய்யிலே அந்த ஐயப்பனை அபிஷேகம் செய்து எங்களுடைய வழிபாடுகளை செய்வதற்காக தேங்காயிலே நெய்யை விட்டு அடைத்து அதை இருமுடியாக 2 முடிச்சுகள் கட்டி பூஜை சாமான்களையும் நெய்த்தேங்காயையும் நாங்கள் சுமந்த வண்ணம் வந்து எங்களுடைய
பாவ வினைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று இருமுடியை தலையிலே சுமந்து யாத்திரையாக நடந்து வருகின்றோம். ஒரு சபரிமலைக்கு செல்லுகின்ற பொழுது அதில் பாடல்களே இருக்கின்றது. ஆறுபடை வீடு சென்று கந்தனையும் வேண்டிக்கிட்டு யாத்திரையாய் நடந்து வாரோமையா என்பதற்கிணங்க நாங்கள் பல ஆலயங்களை தரிசித்து கொண்டு காலால நடந்து பாத யாத்திரையாக செல்ல வேண்டும் என்று இந்த யாத்திரை பவனியை ஒவ்வொரு ஆண்டும் முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே சென்று தரிசனம் செய்து ஊர்வலமாக வந்து அங்கே 18ஆம் படியேறி நெய் அபிஷேகம் செய்வதற்கான படிப்பூஜை தான் இன்றைய தினம் நடக்க இருக்கின்றது. இந்த படி ஏறினவுடன் இதிலே பக்தர்கள் மாலை அணிந்த சாமிமார்களுடைய குடும்பத்தார்கள் பிள்ளைகள் உறவினர்கள் எல்லாம் இணைந்து இந்த யாத்திரையிலே பாத யாத்திரை அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவு பெற வேண்டும் என்பதற்காக எங்களோடு சேர்ந்து அவர்களும் யாத்திரை முன்வைத்து யாத்திரைகளாக வருகின்றார்கள். ஐயப்பன் வந்து ஒரு சனிக்கிழமை தான் அவதரிச்சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதே போன்ற ஒரு சனிக்கிழமை தான் இப்படியான இந்த இருமுடி கட்டி போகிற அந்த வழிபாட்டு நிகழ்வு பக்தர்கள் வழிபாட்டில் ஒன்றி போகிறது. இந்த ஆழமாக நேசித்தல் என்பதுதான் இப்படியான விஷயங்களுக்கு அல்லது ஆழமாக நேசித்தா இப்படித்தான் இருக்கும் என்றது வந்து மிக சிறந்த உதாரணம். தம்மை மறந்து இறைவனை நோக்கி வழிபற்றக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து புராணங்கள்லையோ இதிகாசங்கள்லையோ ஏனைய இடங்கள்லையோ வந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம். அது மாதிரி தான் இந்த விரதமும் பாடல்களோ அது தரக்கூடிய அந்த உத்வேகம் என்றது இறை நம்பிக்கை என்றது எல்லாமே சேர்ந்து உண்டா வரைக்கில் இது போன்ற நிலைமை எல்லாமே சகஜம்தான். அதுலேயும் வந்து சில விடயங்கள் அல்லது சில வழிபாடுகள் குறிப்பாக அந்த கிராமப்புறத்தில் அல்லது கிராமிய வழிபாட்டு முறைகள் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதில் ஈடுபடக்கூடிய பக்தர்கள் தங்களை மறந்து மெய் மறந்து நடனம் ஆடக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை வந்து ஊரில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் தான் அந்த கருப்பன் பூசை இப்படியான பூஜைகள்லாம் நடக்கும். இந்த ஐயப்பன் வழிபாட்டோட திருவிழா நடந்து அதுக்கு பிறகு இதுக்கு தனித்தனியான விஷயம் எல்லாம் இடம்பெறுகிற போதும் இது மாதிரியான தோற்றப்படல் இது மாதிரியான விடயங்களை வந்து நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு தூரம் நாங்கள் ஆத்மார்த்தமாக இந்த வழிபாட்டோடையோ வழிபாடு சார்ந்திருக்கூடிய இந்த விஷயங்களோடைய ஒன்றி போகிறோமோ அந்த அளவு தூரம் இது எங்களில் தாக்கம் செலுத்தும் பல நன்மைகள் உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தை சுற்றி பெறுவது என்று சொன்னால் அந்த ஆலயம் சூழ்ந்த இடம் இப்போ சபரிமலை சூழ்ந்த இடம் மலைகளாலே இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய ஆலயத்தை சுற்றி பல ஆலயங்கள் இங்கே இருக்கின்றது. பிரபலிக்கமான ஆலயம் எல்லா ஆலயங்களுக்கும் சென்று வருவதாக இருந்தால் நேரங்கள் போதாது. அதனாலே நாங்கள் ஒரு கொஞ்சம் இடமாவது யாத்திரை இப்போ நாங்கள் ஒரு 60, 70 அல்லது 90 கிலோமீட்டர் அங்கே பெரும்பாதை சிறும்பாதை என்ற இடங்களை யாத்திரிக்கின்றோம். அதே போல் இந்த நடந்து இந்த இருமுடியோடு யாத்திரை செய்ய வேண்டும் பக்தி பூர்வமாக. அத்தோடு ஐயப்பனையும் நாங்கள் அழைத்து அலங்கரித்து விசேஷமாக அவரோடு சேர்ந்து பவனிக்கின்றோம். எங்களுடைய பாவ மூட்டைகளை எல்லாம் அங்கே கொண்டு போய் ஐயனிடம் கொடுத்து புண்ணியத்தை நாங்கள் வாங்குகின்றோம். இதுதான் இந்த தாத்பரியம். அப்போ நெய் எங்கே இருந்து வருகின்றது? பசுவிலிருந்து எடுக்கின்றோம். பால் தயிர் வெண்ணெய் நெய் என்று சுத்திகரித்த பொருள் என்றால் நெய். அதனாலே தான் ஐயனுக்கு நெய் அபிஷேக பிரியன் என்று பெயர். அங்கே சென்று இந்த ஐயப்பனும் இந்த அடியார்களும் வர்த்தக பெருமக்களினுடைய வாசலிலே ஒவ்வொரு இல்லங்களுடைய வாசலிலேயும் செல்லுகின்ற பொழுது பேரானந்தம் எல்லோரும் பெரும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஒருவர் ஒரு ஆன்மீக பெரியவர் அல்லது ஒரு நல்ல மகான் எங்களுடைய வீட்டு வாசலிலே அல்லது வர்த்தக நிலையங்களுக்கு முன்பாலே வருகின்றார் என்று சொன்னால் அது ஒரு நாம் செய்த புண்ணியம். அதுபோல இவ்வளவு அடியார்களும் சாமிமார்களும் நாங்கள் சபரிமலைக்கு போக முடியலையே அவர்கள் போகின்றார்களே அந்த பாதம் அங்கே பட்டு வருகின்ற பாதங்கள் எல்லாம் எங்களுடைய இல்லத்தின் வாயிலையும் இந்த ஆலய சென்று வருகின்ற இந்த பாதங்கள் எல்லாம் எங்களை வர்த்தக நிலையங்கள் வாசலிலும் இந்த பாதம் படுகின்றதென்றா பெரும் மகிழ்ச்சி. அதனாலே அவர்கள் பூர்ண கும்பம் வைத்து அர்ச்சனைகள் ஆராதனைகள் செய்து வழிபட்டு அங்கே பாத நமஸ்காரங்கள் எல்லாம் செய்து வழிபடுகின்றார்கள். இதை காலங்காலமாக வருஷத்திலே சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. குறிப்பிட்ட காலத்திலே நாங்கள் தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலயத்தில் இருந்து சுனாமி அடிக்கின்ற காலத்திலே இருந்து நாங்கள் இந்த யாத்திரையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். சமீபத்திலே தான் இந்த நல்லூர் கந்தனுடைய ஆலயத்திலிருந்து இந்த யாத்திரையை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். பக்தி பூர்வமான யாத்திரை இது. ஆகவே இந்த யாத்திரையிலும் இந்த விரதத்திலே மட்டும்தான் இவ்வளவு மக்கள் ஒன்றிணைந்து கூடி வருகின்ற ஒரு யாத்திரை. மிக அழகாக எல்லோரும் அமைதியாக
ஐயப்பனுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டு ஐயப்பன் பின்னாடி இந்த ஊர்வலத்திலே கலந்து வர இருக்கின்றார்கள். இங்கே சென்றவுடனே இந்த 18ஆம் படியேறுகின்ற ஒரு கண்கொள்ளா காட்சி இன்றைக்கு இடம்பெற இருக்கின்றது. அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களும் உலகத்திலே நடைபெற்ற நிகழ்வுகளை எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். அதுபோல இந்த நிகழ்வை இருமுறை பூஜைகளையும் ஆன்மீக விழாக்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற மண்டல பூஜை படிப்பூசைகள் எல்லாம் நடைபெறும். அன்னதானங்கள் பூசைகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் கண்டு மகிழ்ந்து எல்லா இறைவனுடைய திருவடியிலும் இருக்கின்ற பக்த கோடிகளுக்கெல்லாம் நல்ல சுயிட்சமான வாழ்வும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்து கொண்டு இந்த அனர்த்தத்தால் இறந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்காகவும் எங்களுக்காகவும் வேண்டி இந்த யாத்திரையை மிக சிறப்பாக என்னும் நாடு சிறப்பாக வர வேண்டும், மக்கள் சுவிட்சமாக வாழ வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், எல்லோரும் தொழில்துறையிலே மேன்மை பெற வேண்டும், நல்ல கல்வி செல்வங்களை குழந்தைகள் பெற வேண்டும், எல்லோரும் சகல சௌபாக்கியங்களோடு நன்றாக வாழ வேண்டும் என்று நாங்கள் எல்லா சாமிமார்களும் சரணம் விழித்து ஐயப்ப சுவாமியை வேண்டிக் கொள்கின்றோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வழிபாட்டிலே பிரதானமானது அது இன்றைய நாளுக்குரிய பிரதானமான விஷயம் வந்து இந்த இருமுடி கட்டி போகிறதான் 2 தேங்காய்க்குள்ளே வந்து நெய் நிரப்பி அவர்கள் கொண்டு போவார்கள். அதுலேயும் வந்து கணக்க விஷயங்கள் அந்த சாஸ்திர ரீதியாக நம்பிக்கை ரீதியெல்லாம் சொல்லப்படும். அது கண் திறக்கிறது அதையெல்லாம் அடைச்சி கொண்டு போய் அங்கே பரிபூர்ணமாக வழிபடுறது, நாங்கள் எப்படி விரதம் இருந்தன்றதை வந்து இந்த இருமுடி கட்டி அந்த தேங்காயில் நெய் நிரப்பேக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கணும். யாருக்கும் அனுபவம் இருந்தால் கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி தான் இந்த ஐயப்ப விரதம் பிடிச்சிருக்கக்கூடிய ஆக்கள், இதில் இருக்கக்கூடிய விதிமுறைகள், இப்படியான விஷயங்களை பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் அது தெரிஞ்சிருந்தால் வந்து கீழே கருத்துக்களை பதிவு செய்யுங்க. யார் யாரெல்லாம் இந்த முறை விரதம் பார்க்குறீங்க, எங்கேருந்து இந்த காணொலியை பார்க்குறீங்க, அங்கே எப்படி நிலைமை இருக்குது, இப்படியான வழிபாடுகளுக்கும் அதுக்கு இல்லான சமகாலத்து நிலைமைகள் எப்படி இருக்குது அப்படியான விஷயங்களை வந்து கீழே தவறாக வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இப்படியே வந்து இந்த இருமுடியை கட்டிட்டு முன்னுக்கு போவினோம். முன்னுக்கு போய்க்குள்ள வந்து யானை, அதே மாதிரி தான் ஐயப்பன், இப்படியான சுவாமிகள் எல்லாரோடையும் சேர்த்து யாழ் நகர வீதிகளில் அவர்கள் இன்றைய நாளில் விளம்பர இருக்கினோம். நான் வந்து ஆரம்பத்துலேயும் சொல்லியிருப்பேன், இந்த மனிதனை வந்து தெய்வமாக்குற வழிபாடு அல்லது மனிதர்களே தெய்வத்தை காண்ற ஒரு வழிபாடு தான் இந்த ஐயப்ப வழிபாடுன்னு சொல்லி மாறி மாறி ஒவ்வொருத்தரையும் வழிபடுவினோம். சுவாமி என்ற வார்த்தை தான் அதிகம் பயன்படுத்தினோம். அது போன்ற விஷயம் தான் சிவாச்சாரியரை கொண்டு வரக்கூடிய இந்த வழியிலேயே அவரை நிறைய பேர் வணங்கினோம். அவர் அப்படியே கொண்டு வந்து அதுக்கு பின்னாக சுவாமிகள் வந்து ஊர்வலத்துக்கு அப்படியே வெளியேற்றி வாகனத்தில் கொண்டு வந்து வச்சதுக்கு பிறகு பிரதானமான அந்த விஷயம் இருமுடி கட்டினாக்கள்லாம் அதை தொடர்ந்து வருவினோம். அவைக்கு முன்பாக வந்து யானையில் இந்த கோவிலுடைய பிரதான சிவாச்சாரியர் அவர் தான் குருசுவாமி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த குருசுவாமி வந்து ஐயப்பனை தாங்கி வர அதுக்கு பின்னாக வந்து இவர்கள் பவனி வந்து தங்களுடைய வழிபாடுகளை அல்லது இந்த விரதத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் சார்ந்திடக்கூடிய அந்த நிலையெல்லாம் சொல்லிடும். பாருங்கள், இப்படி ஒரு அழகான ஒரு தோற்றம் யாழ் நகர வீதியில் இன்று கூறாக வளம் வந்து இரவு வேளையில் தான் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போய் அங்கே ஏனைய வழிபாடு நடக்கும். இந்த யானையர் வந்திருந்தார். யானையர் எப்படி நடந்து கொள்கிறார் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். எல்லாரோடையும் மிக ரம்மியமாக அதை வந்து இந்த முன்னுக்கு வந்தீங்களில் நல்ல வடிவாக நடனம் எல்லாம் ஆடி இந்த யானையர் எல்லாரோடையும் மகிழ்ச்சிப்படுத்தியிருந்தார். அதை விட வந்து இந்த ஐயப்பனை சுமந்து வருகிற அந்த பாக்கியம் நான் 7வது 8வது வருஷம் என்று சொல்லிக் கொண்டிருந்துச்சுன்னா அப்படியான தடவையாக இந்த யானை இந்த ஐயப்பனை சுமந்து வருகிற பாக்கியத்தை பெற்றிருக்கு. ஏராளமான ஆக்கள் இந்த விரதத்தை படிக்கணும். இது ஒரு பிள்ளை கனவேர் கனவிதமாக கருத்து சொன்னாலும்
அவரவருடைய நம்பிக்கை எனக்கு நான் ஒன்று நினச்சி நான் செய்யக்குள்ள வந்து அது எந்த ஒரு எனக்கு நடக்குதோ அதை வச்சுக்கொண்டு இந்த நம்பிக்கைன்றது உயரும். அந்த நம்பிக்கையின் பால்பட்டதான் வழிபாடு. அதை யாரும் தவறாக சொல்றதோ அதுக்குள்ள இதுதான் சரி இப்படின்ற விமர்சிக்கிறன்றது வந்து என்ன பொறுத்தவரை அவ்வளவு ஆரோக்கியமானது கிடையாது. குருமுதல்வர் கரிகரசுவ சிவாச்சாரியா சுவாமிகள் அவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த ஏராளமான புனித மாலை அணிந்த சுவாமிமார்கள் இணைந்து இந்த யாத்திரையை ஆரம்பிக்கிறார்கள். அன்னை மனோதகனின் ஆதரெல்லாம் சபரிமலையானுடைய புகழ் பாடுகிறார்கள். பஞ்சதவி முழங்குகிறது. பாரில் அர்ப்பணிக்கிறார்கள். பண்டாரா என்ற யானை நடனம் புரிகிறது. என்ன அற்புதம், என்ன ஆனந்தம், என்ன மங்களம். ஆகவே பாருங்கோ, மகிஷாசுரனுடைய தங்கச்சி மகிஷி சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லாது அப்ப அவனாலதான் ஐயப்பனாலதான் மரணம். வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது என மகிழ்ச்சி வரம் கேட்டாள். ஆகவே இத்தகு வரலாற்று பெருமையை கொண்டது ஐயப்பனுடைய வழிபாடு. ஆமாம், இப்பொழுது நல்ல முகூர்த்தம். பண்டாராண்ட யானை பணிகிறது. குருமுதல்வரை சுமந்து விட்டது. நன்றி. ஆகவே யானையை இயக்குகின்ற இயக்குனருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். ஆமா, தாசன் சுவாமி இயக்குங்கள் உங்களுடைய ஊர்தியை. ஆமாம், எல்லோரும் முன்னே வாருங்கள். தயவு செய்து யானைக்கு பக்கத்தில் நிற்க கூடாது அன்பானவர்களே. ஆகவே எங்களுடைய யானை இயங்க தொடங்கிவிட்டது. ஆகவே எங்களுடைய கரிகரசுவ குருசுவாமி அவர்கள் யானையிலே ஆரோகணித்து விட்டார். எழுங்கள். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஆகவே அழகாக அற்புதமாக மற்ற தூரமாக இந்த வீதியிலே யானை பாருங்க. குருசாமி யானையில் மீது ஆரோகணித்து வருகிறார். ஆகவே நீங்கள் ஊரமாக இருந்து யானை பவனியை நீங்க பார்க்க வேண்டும். ஆகவே 2025ஆம் ஆண்டு இன்னும் மிகச்சிறப்பாக 4 நாட்களுக்குள் வெண்கல விட்டு போகிறது. ஆகவே அந்த ஆண்டு தந்த அனர்த்தங்கள் கோடி. ஆகவே அந்த ஆண்டை நாங்கள் வரியறிப்பு விட்டு 2026ஆம் ஆண்டோடு உங்களுடைய உருவாக்க போகிறோம். இந்த ஆண்டிலேதான், இந்த ஆண்டுக்கு முதலாக இந்த ஆண்டு சந்திக்க போகிற வேளையிலே இந்த மகர ஜோதி யாத்திரை ஆரம்பமாகிவிட்டது. இப்பொழுது கற்பத்துறை வீதியை நோக்கி, ஆமாம், நெல்லைக்கந்தனுடைய ஆலய முன்களை நோக்கிட்டீர்கள். சைவ தமிழர்களுடைய பண்பாட்டு விழா ஆரம்பமாகிவிட்டது. யாழ்ப்பாணத்தவர்களுடைய திருவிழா தொடங்கிவிட்டது. ஆகவே ஈழத்து சபரிமலையானுடைய யாத்திரை இது ஆரம்பமாகி இருக்கிறது. ஓம் சாமியே சரணம் ஐயப்பா என்ற சரண. ஆகவே ஈழத்து சபரிமலையானுடைய யாத்திரை இது ஆரம்பமாகிவிட்டது. யானை மீது குருசாமி அவர்கள் ஆரோகணித்து வர ஐயப்ப வாகனத்திலே
முண்டே முண்டே நாயகன பிள்ளையாரே அப்பா பிள்ளையாரே